ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे लोविशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதனுடைய 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். பிரம்மாவுடைய கேள்விகள். பகவான் இடத்துல ரொம்ப எப்படி பிரம்மா பிரார்த்திக்கிறாரு. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 29வது ஸ்லோகம். பகவத் சிகீஷிதமகம் கரவாணீஹி அதன்ருதக மேகமானக பிரஜா சர்க்கம் பத்யேயம் யத் அனுக்ரஹாத் பத்யேயம் யத் அனுக்ரஹாத். பகவான்கிட்ட என்ன அனுகிரகம் வேண்டி பிரார்த்திக்கிறாரு. பரமபுருஷரான தங்களுடைய உபதேசத்தின் மூலமாக இவ்விஷயத்தில் நான் கற்பிக்கப்பட்டால் ஜீவராசிகளை படைப்பதில் நான் உங்களுடைய கருவியாக செயல்பட்டு அத்தகைய செயல்களால் பந்தப்பட்டு விடாமல் என்னால் இருக்க முடியும். எனவே அவைகளை பற்றி தயவு செய்து எனக்கு கூறுங்கள். தொடர்ந்து இந்த எபிசோட்ல, இந்த அத்தியாயத்துல பிரம்மாவுடைய பணிவு, அவரது எளிமை, அவரது சரணாகதி, அவரது பக்தி, இதெல்லாம் வெளிப்படுது. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். பிரம்மாவுடைய இந்த பிரார்த்தனைகள்ல இங்க பிரம்மதேவர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கார். நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசணும். பிரம்மாவுடைய சிறப்பு என்னென்ன? அவரு பிரபஞ்சத்துடைய முதல் ஜீவராசி. பிரபஞ்சம் படைக்கப்பட்டு தோன்றிய முதல் ஜீவ தத்துவம் பிரம்மா. பகவானாலே நேரடியாக உபதேசிக்கப்பட்டவர். வேத ஞானம் வேத அறிவு பகவானாலே நேரடியா தேனே பிரம்ம ஹிருதய ஆதிகவையும் முக்கியந்தி அச்சோடைய பிரம்மாவுடைய இதயத்திலிருந்து கொண்டே பகவான் அவருக்கு வேத ஞானத்தை போடுறார். பகவானுடைய குணாவதாரமாவும் இருக்கார். பகவானோட சக்தியளிக்கப்பட்ட அவதாரமாவும் இருக்கார். படைப்பின் கர்த்தாவாகவும் இருக்கார். இந்த சம்பிரதாயத்துடைய பிரம்ம மாத்துவ கௌடிய சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியராகவும் இருக்கார். இவ்வளவு சிறப்புகள் இருந்தும் பிரம்மா எவ்வளவு பணிவா, எவ்வளவு எளிமையா பகவான்கிட்ட பிரார்த்தனை. நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பணிவு வர மாட்டேங்குது. ஒரு தகுதியும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. ஆனா பணிவு வர மாட்டேங்குது. பிரம்மாவுக்கு இவ்வளவு சிறப்பு வச்சுட்டு இருக்க. இவ்வளவு சிறப்பு வச்சுட்டு கடைசி வரையில பிரபா என்ன சொல்றாரு. பிரபா ரொம்ப அழகா பிரம்மாவுடைய ரியலைசேஷன், அவருடைய அனுபவத்தை இங்க சொல்லியிருக்காரு. பிரம்மாவுடைய கேரக்டர், அவருடைய குணம் என்ன, பிரம்மா இங்க என்ன விரும்புறாரு, பிரம்மாவோட என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத பிரபாரால சொல்ல முடியும். பிரபா என்ன சொல்றாரு. பிரம்மதேவர் பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த பதவியில் வைக்கப்பட்டிருந்தாலும் கர்வம் என்னும் படுகுழியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினார். கர்வம் என்னும் படுகுழி, கர்வம் கொள்ளக்கூடாது. இந்த கர்வம் கொள்ளக்கூடாதுங்கிறதுக்கு பிரபுபாதர் கொடுக்கிற உதாரணம் என்னது? நிறைய தடவை கிளாஸ்ல படிச்சிருக்கோம். கடன் வாங்கி கொண்ட இறக்கைகளை சொருகி கொண்டு கர்வம் கொள்ளக்கூடாது. வீண் கர்வம் கொள்ளும். மயிலிறகு கடன் வாங்கி வச்சுக்கிட்டு வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. யாரு மயிலிறகு கடன் வாங்கி வச்சிருக்கா? மயில் தோகை விரிச்சு ஆடும். மயில் தோகை விரிச்சு ஆடுறத பார்த்துட்டு வான்கோழியும் தோகை விரிச்சு ஆடும். தான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் ஆட தானும் மதுவாக பாவித்து
பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போல கல்லாதான் பெற்ற கவி. அப்ப என்ன அர்த்தம்? கல்லாதான் பெற்ற கவி இமிடேட் பண்ணக்கூடாது. படிக்காதவங்க ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலன்னு காமிச்சுக்கணும். ஆமா எனக்கு தெரியாது, தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க கூடாது. ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயம். படித்தவங்க கர்வம் கொள்ளக்கூடாது, படிக்காதவங்க படித்தவங்க இமிடேட் பண்ணக்கூடாது. சாஸ்திரம் அறிஞ்சவங்க கர்வம் கொள்ளக்கூடாது, சாஸ்திரம் படிக்காதவன் சாஸ்திரம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க கூடாது. ரெண்டுமே ஆபத்து தான். ரெண்டுமே ஆபத்து இல்லையா? சாஸ்திரம் படிச்சவங்க கர்வம் கொள்ளக்கூடாது, சாஸ்திரம் படிக்காதவங்க படிச்ச மாதிரி காமிச்சுக்க கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம பிரச்சாரத்துக்கு போனா பார்க்கலாம், நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். உங்கள யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல, எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கு. நாங்க புத்தக விநியோகத்துக்கு போவோம், பிரச்சாரத்துக்கு போகும்போது எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க வீட்டுல விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம், எங்க வீட்டுல வந்து தேவி பாகவதம் இருக்கு, எங்க வீட்டுல எல்லாமே இருக்கு, எல்லாமே தெரியும்பாங்க. ஆனா எதையுமே பின்பற்ற மாட்டேன். எல்லாமே தெரியும், ஆனா அப்ப என்ன கர்வம்? என்ன கர்வம்? நாங்க உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க என்ன எங்களுக்கு புதுசா சொல்லி கொடுக்க வந்தீங்க? ஃபால்ஸ் பிரஸ்டீஜ், ஃபால்ஸ் ப்ரைட், அரகன்ஸ். சிலர் சொல்லுவாங்க, நம்ம பிரச்சாரத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், வாங்க வாங்க, நீங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவா? நாங்க கூட யாதவர்கள் தான். ஆனா ஒரு நாள் வாழ்க்கை நாம சொல்ல மாட்டோம், நம்ம கூட வந்து சேர மாட்டோம். ஆனா நாங்க யாதவர்னு சொல்லுவாங்க, நாங்க கிருஷ்ண வகை சமுதாயம் சொல்லுவாங்க. நீங்க இந்த நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா கிருஷ்ண வகை சமுதாயம் இருக்கு, அவங்க பேர் கிருஷ்ண வகை சமுதாயம், ஆனா கிருஷ்ணரை விட்டு மத்ததெல்லாம் படிக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு அதாவது பிறப்பால் தன்னை அடையாளப்படுத்திக்கிறது. நாங்க வந்து சௌராஷ்டிராக்காரங்க, நாங்க வந்து துவாரகையில் இருக்கிறோம் இருந்து வந்தோம், நாங்க வந்து சௌராஷ்டிரா இருந்து வந்தோம், எங்க குலதெய்வமே கிருஷ்ணர் தான், நாங்க வந்து கோனார் கமிட்டி சேர்ந்தவங்க, நாங்க யாதவ குலத்தை சேர்ந்தவங்க. ஆனா பாருங்க பக்தி செய்யணும், ஆனா அதுல ஒரு பெருமை அவங்களுக்கு. சிலருக்கு வந்து நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன் பெருமை, நான் பிராமணன், எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க என்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? இதுதான் ஃபால்ஸ் பிரஸ்டீஜ், அது ஃபால்ஸ் ப்ரைட், பொய் கர்வம். இந்த பொய் கர்வத்துல விழுந்துட்டா அவ்வளவுதான், எந்திரிக்க முடியாது. பொய் கர்வத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதான் ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து ரொம்ப படிச்சிருக்கோன்னு கர்வம் கொள்ளவும் கூடாது, படிக்காதவன் படிச்சிருக்கிற மாதிரி காமிச்சுக்க கூடாது. அதாவது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? வித்யா வினய சம்பன்னே, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவியஸ்தினி ஸ்வனீச்சைவ சபாகைச்ச பண்டிதா சமதர்ஷினா. ஒரு கத்தறிந்த தன்னடக்கமுள்ள சாது என்ன பண்றாரு? வித்யா வினய சம்பன்னே, ஒரு கற்றறிந்த தன்னடக்கம். கற்றறிந்தவன் என்றால் தன்னடக்கம் உள்ளவர், கற்றறிந்தவர் என்றால் தன்னடக்கம். சரி, இன்னைக்கு பாருங்க, ஜடக்கல்வி, இந்த பௌதிக கல்வி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அடக்கம் இருக்கா கர்வம் இருக்கா? பௌதிக கல்வி படிச்சவங்களுக்கு அடக்கம் கிடையாது. இன்னைக்கு பௌதிக கல்வி படிச்சவங்களுக்கு கர்வம். நான் வந்து டாக்டரேட் பண்ணிட்டேன், ஐ எம் பிஹெச்டி, ஐ எம் டாக்டர், ஐ எம் சச் அண்ட் சச், நான் வந்து பிடெக் எம்டெக் இன்னும் எக்கச்சக்க படிப்பு, இதெல்லாம் படிச்சுட்டு வீண் கர்வம், ரெண்டு கொம்பு வந்து. இது ஜடக்கல்வி வந்து வீண் கர்வம் தான். ஜடக்கல்வி வீண் கர்வம். பாருங்க, இந்த ஜடக்கல்வியோட ப்ராப்ளம், பிரச்சனை என்னன்னா, எயிட்டிஸ்ல 90ஸ்ல எல்லாம் வந்து 80 90கள்ல பிஇ அப்படிங்கிறது ஒரு பெரிய படிப்பா இருக்கு. பிஇ படிச்சுட்டீங்களா? உங்க பையனை பிஇ படிக்க வச்சிருக்கீங்க, ஒரு என்ஜினியரா? இன்னைக்கு இன்ஜினியரா? என்னைக்கு இன்ஜினியரிங்கா படிக்கிறாங்க? ஏங்க இன்ஜினியரிங் எடுத்தீங்க? படிக்கிறாங்க. ஒரு காலத்துல இன்ஜினியர்னா, உங்க வீட்டுல இன்ஜினியர் இருக்காங்களா, இன்ஜினியர் படிச்சிருக்காங்களா? ஆமா, ஒரு பையன் சிவில் இன்ஜினியர், ஒரு பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியர். இன்னைக்கு என்ன பண்றான்? இன்ஜினியரிங் படிச்சு இங்கே ஓட்டிக்கிட்டு, இல்லாட்டி இன்ஜினியரிங் படிச்சு பேங்க் எக்ஸாம் எழுதி. இப்படி அதனாலதான் வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. ஏன்னா ஜடக்கல்வி வந்து நிரந்தரமானது. ஜடக்கல்வி வந்து என்னைக்குமே மதிப்பற்றது. அது வெறும் புலன்பத்துக்கானது, புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக, உடல் சார்ந்த விஷயம்.
அதனால இந்த உடல் சார்ந்த புலன்பு விஷயங்கள்ல வந்து கர்வம் கொள்ளக்கூடாது. பௌதிக கல்வினால கர்வம் கொள்ளக்கூடாது. அதனாலதான் இங்க பிரபுபா ரொம்ப அழகா சொன்னார். பர்பட்ல பொருளூர்ல பிரபுபா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் பிரம்மதேவர் நமக்கு ஒரு சிறந்த பாடம். பிரம்மா வந்து எல்லா ஜீவனுக்கும் ஆதாரம், முதல்ல இருந்தவர், ஆதி கவி. ஃபர்ஸ்ட் அவர் தான் ஜீவ தத்துவங்களே முதலா தோன்றியவர், பகவான் இருந்து நேரடியா தோன்றினார். சோ பை எக்ஸாம்பிளரி பிரம்மா வந்து ஒரு உதாரணமா இங்க காமிக்கிறார். எப்படி உதாரணமா இருக்காரு? எப்படி உதாரணமா இருக்காரு? இங்க ரெண்டு விஷயம் பிரபுபாத் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒண்ணு, மாயினுடைய பிடியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, பகவானுடைய பிடியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க. மாயின் கையில, மாயினுடைய கையில ஒரு கருவியா இருக்கிறவங்க, பகவானுடைய கையில ஒரு கருவியா இருக்கிறவங்க. ஆக மொத்தத்துல இங்க நம்ம யாருக்காவது சேவை பண்ணிதான் ஆகணும். சேவை பண்ணாம இருக்கவே முடியாது. ஜீவனுடைய சொரூபமே சேவை பண்றார். ஜீவேரே சொரூபமாய் கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவாத்மனுடைய உண்மையான பொசிஷனே வந்து கிருஷ்ணனுடைய சேவை தான். ஒண்ணு, நான் மாயைக்கு சேவை பண்ணி ஆகணும், இல்ல நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணி ஆகணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு நான் அவாய்ட் பண்ண, தவிர்க்கவே முடியாது. சேவையை பண்றதை நான் தவிர்க்கவே முடியாது. ஒண்ணு நான் மாயை கையில கருவியா இருக்கும், இல்ல கிருஷ்ணர் கையில கருவியா இருக்கும். மாயினுடைய கையில கருவியா இருந்தா என்ன ஆகும், கிருஷ்ணனுடைய கையில கருவியா இருந்தா என்ன ஆகும் தான் இங்க பாடம். ப்ரோபா வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு தமிழ்ல கொஞ்சம் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க டிரான்ஸ்லேஷன். சோ ப்ரோபா என்ன சொல்றாரு, பிரம்மாஜி does not want to become a speculator depend on the strength of his personal knowledge and conditioned to material bondage. பிரம்மதேவர் என்ன விரும்பல, பிரம்மதேவர் என்ன விரும்பல அப்படின்னா, தன்னுடைய மனக்கற்பனையினால எழக்கூடிய அறிவு, ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அது மூலமா வரக்கூடிய அறிவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அறிவுனால செயல்பட்டு அந்த அறிவை வச்சுக்கிட்டு இந்த ஜடத்துல வந்து ஜட உலகத்துல கட்டுண்ட நிலையில வந்து வாழ்றதுக்கு ஒரு தயாரா இல்லை. அவருக்கு விருப்பம் இல்லை. நான் ஏன் கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கணும்? பிரம்மதேவர் வந்திருக்கிறதே கட்டுண்ட ஆன்மாக்களை விடுவிக்கிறது தான். கிருஷ்ணா பிரம்மதேவரை படைச்சதே கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு ஒரு வாய்ப்பு, எப்படியாவது இந்த கட்டுண்ட வாழ்க்கையில் விடுபடணுன்றது. ஜீவாத்மாக்கள் கால வரையின்றி இந்த கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில, நினைவு கெட்டாத காலத்துக்கு ஜீவாத்மாக்களை நாம நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில வீழ்ந்த ஆத்மா வரும். அப்ப பிரம்மாவுடைய தோற்றமே எதுக்குன்னா நம்மளை விடுவிக்கிறது தான், அதுக்குதான். இத வந்து பிரம்மா புரிஞ்சுட்டாரு. இத பிரம்மா புரிஞ்சிட்டதுனால, எப்படி இத பிரம்மா புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த ஜட உலக வாழ்க்கை கட்டுண்ட வாழ்க்கை, கட்டுண்ட வாழ்க்கையில இருந்து ஜீவ ஆத்மாக்களை விடுவிக்கணும், நானும் கட்டுண்ட வாழ்க்கையில போயிடக்கூடாதுங்கிறத எப்படி பிரம்மா புரிஞ்சுக்கிட்டாரு? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கு. கட்டுண்ட வாழ்க்கையில தானும் போய் மாட்டிக்க கூடாதுங்கிறத எப்படி பிரம்மா புரிஞ்சுக்கிட்டாரு? இல்ல இல்ல, கட்டுண்ட வாழ்க்கையில இருக்கிற ஜீவன்களை விடுவிக்கணும், நானும் கட்டுண்ட வாழ்க்கையில மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது எப்படி பிரம்மாவுக்கு தெரிஞ்சு, எப்படி பிரம்மா புரிஞ்சுக்கிட்டாரு? பகவானோட மனசுக்குள்ளேயே பகவானுக்கு நாலேஜ் அவர் கொடுத்திருக்காரு. சோ பகவான் தனக்கு கொடுத்த அறிவை வைத்துக் கொண்டு அவர் சிந்திக்கிறாரே தவிர, தானா ஒரு கற்பனை பண்ணி அதுக்கு ஒரு முடிவுக்கு வரல. இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்க போகும்போது, பிரபஞ்சத்துல உயிர்வாழிகளை சிருஷ்டிக்கும் போது பிரம்மா மனக்கற்பனை பண்ணி சிருஷ்டிக்கல. ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அவருக்குள்ள இருக்கிற ஒரு நாலேஜ், அவருடைய ஜட புத்தி, அவருடைய அறிவு வைத்துக் கொண்டு பிரம்மா சிருஷ்டிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. இங்க பாயிண்ட் என்னன்னா, பிரம்மதேவர் ஏதோ மனக்கற்பனை செய்தோ, அது தன்னுடைய சுய அறிவு, ஜட புத்தி, இந்த புத்தியை கொண்டோ சிருஷ்டிப்பு பண்ணிடல. So Brahmaji does not want to become a speculator dependent on the strength of his personal knowledge. தன் சொந்த அறிவு, சுய அறிவு, அந்த சுய அறிவை வச்சுக்கிட்டு அவர் மனக்கற்பனை பண்ணி செயல்படுறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அது என்ன ஆகும், கண்டிஷன் டு த மெட்டீரியல் பாண்டேஜ், அது தன்னை வந்து கட்டுண்ட வாழ்க்கையில தள்ளிடும். அதுக்கு அவர் தயாரா இல்லை. சோ அதுக்கு அடுத்து பிரபுபா என்ன சொல்றாரு, everyone should know in clear consciousness that
One is in the execution of all activities and instrument. முதல்ல நம்ம எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கிற ரோபா என்ன சொல்றாரு, எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஒரு கருவி மட்டும்தான். நிமித்த மாத்திரம் பவசம் யசாச்சி. நிமித்த மாத்திரம். கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன், அர்ஜுனா நீ ஒரு கருவி மட்டும்தான். நான் ஏற்கனவே இந்த மகாபாரத யுத்தம் முடிச்சுட்டேன். பீஷ்மர், துரோணர் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. இப்போ நீ வெறும் கருவி மட்டும்தான். தட்ஸ் ஆல். நீ வெறும் கருவி மட்டும்தான். இதை முதல்ல ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஜட உலகத்துல எந்த செயல் நடந்தாலும் நான் ஒரு கருவிதான். இதுதான் கர்வம் இல்லாம. கர்வம் இல்லாம இருக்கிறது. கர்வமா இருக்கிறது என்னது? நான் தான் அப்படின்னு நினைக்கிறது. நான் அப்படின்னு நினைக்கிறது கர்வம். சோ நான் இல்லைங்க, நான் வெறும் கருவிதாங்க, நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நான் வெறும் கருவிதாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்ரி ஒன் ஷுட் நோ இன் கிளியர் கான்சியஸ்னஸ். தெளிவான உணர்வுல, எல்லாரும் ஒரு தெளிவான உணர்வுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, that one is in the execution of all activities and instrument. எல்லா செயலையும் நான் ஒரு கருவியா தான் இருக்கேன். எல்லா செயலையும் நான் ஒரு கருவியா தான் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? நான் பந்தப்பட்ட வாழ்க்கையிலும் கருவிதான், முக்தி அடைந்த வாழ்க்கையிலும் கருவிதான், இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆனா யாருக்கு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்குங்கிறத கேள்வி. இப்ப புரியுதா? இப்ப என்ன புரியுது நமக்கு? ரோபா என்ன புரிய வைக்கிறாரு? இந்த ஜீவாத்மா அவர் செய்யக்கூடிய செயலுக்கெல்லாம் கருவியா தான் இருக்கணும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். நாம எந்த செயல் பண்ணாலும் நான் கருவிதான். இததான் பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்றாரு, ஆத்மா கொள்பவனும் அல்ல, கொலை புரிபவனும் அல்ல, செய்பவனும் இல்ல, செய்யக்கூடியவனும் அல்ல. அப்ப ஏன் செய்யறான்? எப்படி செய்யறான்? ஏன் ஆத்மா இந்த ஜட உடல்ல மாட்டிட்டு இருக்கான்? ஏன்னா இதுதான் குணமயி. இந்த ப்ரோபா சொன்னார், குணமயி மாயா. குணமயி மாயா அல்லது மாயா சக்தி. அப்போ முக்குணம் தான் அவன் செய்ய தூண்டுது. முக்குணம் தான் செய்ய தூண்டுது. அப்போ நான் அந்த குணத்துக்கு கருவியா இருக்கேன். அந்த குணம் தூண்டுது, நான் செய்யறேன். அப்ப நான் செய்யல, ஆத்மா செய்யல, குணம் தூண்டுச்சு, ஆத்மா அதுல மாட்டிக்கிச்சு. இத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த ஜட உலகத்துல நான் இந்த குணத்தினால உந்தப்பட்டு, ரஜஸ்தமஸ், குறிப்பா ரஜஸ்தமஸ், ரஜோகுணம் தமோ குணத்தினால உந்தப்பட்டு நம்ம ஏதாவது செயல் பண்ணா அது என்ன பந்தப்பட்ட வாழ்க்கையில சிக்க வைக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் இப்ப பிரம்மாவுடைய ரியலைசேஷன். பிரம்மாவுடைய ரியலைசேஷன் என்னது? நான் ஏதாவது கர்வப்பட்டு செஞ்சேன்னா நான் இந்த கட்டுட்ட வாழ்க்கையில மாட்டிக்குவேன். அதெல்லாம் நான் கர்வம் கொள்ளவே கூடாது, நான் கருவியா தான் இருக்கணும், நான் கர்வம் கொள்ளக்கூடாது. சோ ப்ரோபா என்ன சொல்றாரு? A conditioned soul is an instrument in the hands of the external energy, Gunamai, Maya, or illusory energy of the Lord. ஒரு கட்டுண்ட ஆத்மா எப்படி செயல்படுறாரு? இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம். ஒரு கட்டுண்ட ஆத்மா அல்லது பந்தப்பட்ட ஆத்மா. கட்டுண்ட ஆத்மா எதுல? 3 குணத்துல கட்டுண்டு இருக்கு. பந்தப்பட்ட ஆத்மா பௌதிக வாழ்க்கையில பந்தப்பட்டு இருக்கு. கீழிலையான ஆத்மா ஜட உலகத்துல வீழ்ந்த ஆத்மா. இவங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? The conditioned soul is instrument in the hands of the external energy. நம்ம மாயனுடைய பகவானுடைய பகிரங்க சக்தி, பகவானுடைய பகிரங்க சக்தியில மாயனுடைய கையில கருவியா இருக்கிறோம். அதனாலதான் நம்ம இன்ப துன்பத்தை ஜட உலகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனாலதான் கர்வம், பொய், அகங்காரம் இதெல்லாம் அதுலதான் நம்ம செயல்படுறோம். ஏன்னா நம்ம பகிரங்க சக்தினால கவரப்பட்டிருக்கோம். பகிரங்க சக்தினால கவரப்பட்டிருக்கிறவன் அவன் தன்னையை மறந்துடுவான். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறது மறந்துடுவான். அவ பகிரங்க சக்தியோடைய தாக்கம் எப்படி இருக்கு? நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத மறந்து இந்த உடலோட அடையாளப்படுத்திக்கிட்டு ரஜஸ்தமஸ், ரஜோகுணம் தமோ குணத்துல செயல்படும் போது அவர் என்ன ஆகுறாரு? அவருடைய விளைவுல பந்தப்படுறாரு. பகிரங்க சக்தியுடைய கருவியா இருக்கும்போது பந்தப்பட்ட வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ கொஞ்சம் வகுப்பு தத்துவார்த்தமா இருக்கு. பகிரங்க சக்தியோட கையில கருவியா இருக்கும்போது என்ன ஆயிடும்? நம்ம கட்டுண்ட நிலையில பந்தப்பட்ட நிலையில நம்ம செயல்படுறதுனால பகிரங்க சக்தியோட கையில ஒரு கருவியா இருக்கும்போது அந்த வாழ்க்கை பந்தப்பட்ட வாழ்க்கையில மாட்டிக்கும். அகைன் அண்ட் அகைன் புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே சயனம், இது சம்சாரமா இப்படியே போயிட்டே இருக்கு.
ரைட். அடுத்து ப்ரோபா என்ன சொல்றாரு? And in the liberated state, the living entity is instrument in the will of the supreme person of God. முக்தி பெற்ற நிலையில செயல்படும் போது அவர் எப்படி இருக்கிறார்? பகவான் கையில ஒரு கருவியா இருக்காரு. பகவானுடைய விருப்பப்படி ஒரு முக்தி பெற்ற ஆத்மா, அப்ப ரெண்டு பேரும் செயல்படுறாங்க. பந்தப்பட்ட ஆத்மாவும் செயல்படுறாரு, முக்தி பெற்ற ஆத்மாவும் செயல்படுறாரு. இந்த ஜட உலகத்துல பாருங்க, தூய பக்தர்கள் இங்க வந்து செயல்படுறாங்க. ரைட். தூய பக்தர்கள் இங்க வந்து செயல்படுறாங்க, முக்தி பெற்ற ஆத்மாக்களும் செயல்படுறாங்க, பந்தப்பட்ட ஆத்மாக்கள் நாமளும் செயல்படுறோம். என்ன வித்தியாசம்? நாம மாயின் கையில கருவியா இருக்கிறோம், அவங்க கிருஷ்ணனுடைய விருப்பப்படி செயல்படுறாங்க. அப்போ ஒண்ணு மகாமாயை, இன்னொன்னு யோகமாயை. பந்தப்பட்ட ஆத்மா மகாமாயனுடைய மேற்பார்வையில செயல்படுற பிடியில இருக்காரு. அந்த முக்தி பெற்ற ஆத்மா யோகமாயின் செயல் பிடியில இருக்காரு, மேற்பார்வையில். மகாத்மானம் மாம் பார்த்த தைவீம் பிரகிருதி மாஸ்ருதா. தைவீம் பிரகிருதி, தைவீம் பிரகிருதி. ரைட். சோ இங்க ரொம்ப அழகான வர்ணனை. அப்போ பிரபுபாத் மேலும் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார், விளக்குறார். என்ன விளக்குறாரு? முக்தி அடைந்த நிலையில் ஜீவராசி முழுமுதற் கடவுளின் நேரடியான விருப்பத்துக்கு கருவியாக இருக்கிறார். இதுவே ஜீவராசி இயற்கை நிலையாகும். நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், நம்முடைய உண்மையான இயற்கையான நிலை பகவான் கையில கருவியா இருக்கிறதா, பகவானுடைய கையில கருவியா இருக்கிறதா. பகவானுடைய மாயாசக்தியின் கரங்களில் ஒரு ஆயுதமாக இருப்பது ஜீவராசிக்கு பௌதிக பந்தத்தை விளைவிக்கும். மாயாசக்தியுடைய பிடியில செயல்படும் போது அது என்ன கட்டுண்ட வாழ்க்கையில் மகத் சேவம் தாரமாக முக்தி தமோதாரம் ஜோசிதாம் சங்கி சங்கம். மகாத்மாக்களுக்கு சேவை பண்ணும்போது என்ன ஆகுது? முக்திக்கான கதவு திறக்குது. அதே மாதிரி பெண்களோடு சங்கத்தில் இருக்கக்கூடிய சேவை பண்ண என்ன ஆகும்? நரகத்துக்கான கதவு திறக்கும். தமோதாரம் ஜோசிதாம் சங்கி சங்கம். உலன்பத்துல மூழ்கி இருக்கிறவங்க பெண்களோடு சங்கத்துல இருக்கிறவங்க, பெண்களோடு சங்கம் வச்சுக்கிறவங்க என்ன ஆவாங்க? நரகத்துக்கான கதவு திறக்கும். ரைட். தமோதாரம் ஜோசிதாம் சங்கி சங்கம். சோ அப்புறம் மேலும் பிரபா என்ன இருக்கிறாரு? பந்தப்பட்ட அந்நிலையில் ஜீவராசி பரமபுருஷரை பற்றியும் அவரது வெவ்வேறு செயல்களை பற்றியும் கற்பனை செய்கிறார். ஏன் இன்னைக்கு வந்து கடவுளை புரிஞ்சுக்க முடியல? இன்னைக்கு பெரும்பாலும் கேட்கறாங்கல்ல. நீங்க பாருங்க, இன்னைக்கு இப்போ உள்ள ட்ரெண்டிங் என்னன்னா, இப்போ உள்ள காலத்துல கடவுள் இருக்காரா இல்லையா? எப்படி கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க? அவரை காமிக்க முடியுமா? ஏன் இந்த மாதிரி சந்தேகம் வருது? ஏன்னா அவன் பந்தப்பட்ட வாழ்க்கையில மூழ்கி போயிருக்கு. பந்தப்பட்ட வாழ்க்கையில மூழ்கி போய் அவன் மாயனுடைய கையில ஒரு கருவியா இருக்கிறதுனால, பகவானுடைய பகிரங்க சக்தினால பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால அவனுக்கு வந்து கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க முடியல. நேற்று கூட நம்ம வகுப்புல பேசணும், பார்த்தோம். எந்த பாதை வந்து கிருஷ்ணரை அடைவதற்கு சரியானது? ஏன்னா ஒருத்தரும் கடவுளை எப்படி பாக்குறாங்க? ஒருத்தர் கடவுளுக்கு உருவமே இல்லைங்கிறாரு, ஒருத்தர் கடவுள் வந்து ஒளி வடிவானவர் இருக்கிறாரு, ஒருத்தர் கடவுளே இல்லைங்கிறாரு, ஒருத்தர் கடவுளை சாதாரண மனிதன் சொல்றாரு. கிருஷ்ணருக்கு உருவம் இல்லைன்னு சொல்றோம். பகவான் உருவம் இல்ல, பகவான் ஒளி வடிவானவரு அல்ல, பகவான் இந்த பூமியில வரும்போது அவர் சாதாரண மனிதரு. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஏன் வருது? ஏன்னா அவன் மாயின் கையில கருவியா இருக்கான். மாயினுடைய கையில கருவியா இருக்கிறதுனால அவனால கிருஷ்ணரை உள்ளவாறு புரிஞ்சுக்க முடியல. அந்த அறியாமை, அவன் வந்து கிருஷ்ணாவை மறந்து போய் அவன் இப்படி நினைக்கிறான், இந்த அறியாமை. ஆனால் பந்தப்படாத நிலையில் ஜீவராசி நேரடியாக பகவானிடமிருந்து அறிவை பெறுகிறார். சரி சுவாமி, இப்போ நாங்க எல்லாம் பந்தப்பட்ட நிலையில இருக்கோம், நாங்க எப்படி கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது? நாம எப்படி கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது? பந்தப்பட்ட ஆத்மாவுக்கும் பந்தப்படாத ஆத்மாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, முக்தி பெற்ற ஆத்மா, பந்தப்படாத ஆத்மா இல்லையே. நான் ஆல்ரெடி பந்தப்பட்ட நிலையில தான் இருக்கேன், அப்ப நான் எப்படி கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது? ஆச்சாரியுடைய திருவடியில சரணடையணும். ஆச்சாரியுடைய திருவடியை ஒரு உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஒரு ஆன்மீக குரு, தத்துவதர்சி, அவர் காமிச்சு கொடுப்பாரு கிருஷ்ணர் யாருன்னு. அவர் காமிச்சு கொடுப்பாரு. அப்ப அந்த ஆன்மீக குரு எப்படி அணுகணும்? கர்வம் கொள்ளக்கூடாது, அகந்தை ஆணுமல்ல இல்லாம போய் பணிப்பாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா.
தத் வித்தி. தத் வித்தி, அந்த பகவானை, அந்த இறைவனை பற்றிய ஞானம் உனக்கு வேணுமா? தத் வித்தி, அந்த ஞானம், அந்த அறிவு உனக்கு வேணுமா? பகவானை பற்றிய அறிவு உனக்கு வேணுமா? பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. அப்ப அவரு சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா அவர் உண்மையை கண்டவர், தத்துவதர்ஷி, தத்துவதக. கிருஷ்ணா வந்து தத்துவதக, கிருஷ்ணரை கண்டவர் தத்துவதர்ஷி. கிருஷ்ணனுடைய செயல்கள் எல்லாம் தத்துவதக. ரைட். அப்போ பந்தப்படாத நிலையில் ஜீவராசி நேராக பவனமிருந்து அறிவை பெறுகிறார். அப்போ பிரம்மாவுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது, அல்லது பிரம்மாவுடைய அந்த சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஆச்சாரியுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போதுதான் நமக்கு அந்த நாலேஜ், பகவானை பற்றிய முழுமையான அறிவு நமக்கு கிடைக்கும். அத்தகைய முக்தியடைந்த ஆத்மா கற்பனை செய்யும் பழக்கம் இல்லாமல் குற்றமற்ற முறையில் செயல்படுகிறார். குற்றமற்ற முறைனா என்னது? கற்பனை செய்யும் முறைனா என்னது? குற்றமற்ற முறைனா என்னது? கற்பனை செய்யறதுன்னா மென்டல் ஸ்பெகுலேஷன். குற்றமற்ற முறைனா பியூர் டிவோஷன், தூய பக்தி தொண்டு. அப்ப தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு வராத வரைக்கும் ஒருத்தருக்கு கிருஷ்ணர் எப்பவுமே புரியாது, புரியாத இருப்பார். கிருஷ்ணருடைய செயல்கள், அவர் நிலைகள்லாம் புரிஞ்சுக்க முடியாது. பகவானின் உன்னத அன்பு தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள தூய பக்தர்கள் பகவானாலே நேரடியாக உபதேசிக்கப்படுகின்றனர் என்றும், இதனால் பரமபதத்தை சென்றடையும் பாதையில் அவர்கள் நிலையான முன்னேற்றத்தை பெறுகின்றனர் பகவத்கீதை கூறுகிறது. சோ சின்சியரா சின்சியரா இருக்கிற அந்த டிவோட்டிக்கு வந்து கிருஷ்ணர் இதயத்திலிருந்தே வழி நடத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த இதயத்தில் உள்ள பரமாத்மா ஆன்மீக குருவா வர்றாரு. பரமாத்மாவுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் பிரதிநிதி ஆன்மீக குரு இருக்காரு. அதுக்கப்புறம் பகவத்கீதை, பாகவதம், வைஷ்ணவ சங்கம், பக்தர்கள் சங்கம், ஆச்சாரிய பரம்பரா, இப்படி கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, இப்படி வந்து கிருஷ்ணா வந்து உதவி செய்யறாரு. கிருஷ்ணரை உள்ளவாறு அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பக்தர் முயற்சி பண்ணும்போது கிருஷ்ணா அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆச்சாரியர் அனுப்பிச்சு வைக்கிறாரு, சாஸ்திரம் அனுப்பிச்சு கொடுக்குறாரு, வைஷ்ணவர் சங்கம் கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேல இதயத்தில் இருந்து கொண்டே அவரு வழிநடத்த ஆரம்பிக்கிறார். இதனால் பரமபதத்தை சென்றுடைய பாதையில் அவர்கள் நிலையான முன்னேற்றத்தை பெறுகின்றனர். எனவே பகவானின் தூய பக்தர்கள் அவர்களின் முன்னேற்றத்தில் கர்வம் கொள்வதில்லை. சோ பகவானின் பக்தர் எதுக்குமே கர்வம் கொள்றதே. அதே சமயம் பக்தனற்ற கற்பனையாளரோ மாயின் சக்தியின் இருளில் அகப்படுகிறார். இவருக்கு உறுதியான பாதை எதுவும் கிடையாது. கற்பனையை ஆதாரமாக கொண்ட தனது வழி தவறி அறிவில் அவர் மிகவும் கர்வம் கொண்டவராயிருக்கிறார். எடுத்துக்கோங்க, அம்பரீஷர், துர்வாசர். அம்பரீஷர் பகவானுடைய தூய பக்தர், உலகத்துக்கே சக்கரவர்த்தி, ஆனா கர்வமே இல்லை. துர்வாசர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, பிரம்ம ரிஷி, சேர்ந்த பிராமணர், பிரம்மத்தை உணர்ந்தவர், பிரம்மவாதி, ஆன கர்வம். அப்போ பக்தி தொண்டுங்கிற பாதைக்கு வராத வரைக்கும் ஒருத்தர் கர்வமற்றவனா இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில கர்வம் வரும். யாருக்கு? இந்த பிரம்மவாதிகள், மாயாவாதிகள், அருவவாதிகள், சூன்யவாதிகள், நாத்திகர்கள், இன்னைக்கு எல்லாத்துக்குமே கர்வம் இருக்கு. ஆனா தூய பக்தி தொண்டை பயிற்சி பண்ற பக்தர்கள் கர்வமற்றவர்களா இருக்காங்க. அப்ப நமக்கு ஏன் கர்வம் வருது? நமக்கு கர்வம் இருக்கே. நான் கிருஷ்ணரை முழுமுக கடவுளா ஏத்துக்கிட்டேன், நான் பக்தி தொண்டு செய்யறேன், நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்றேன், நான் 4 விதிமுறை கடைபிடிக்கிறேன், அப்ப எனக்கு ஏன் கர்வம் வருது? பக்தருக்கு ஏன் கர்வம் வருது? பக்தருக்கு கர்வம் கூடாது. ஏன் பக்தருக்கு கர்வம் வருது? ஏன் கர்வம் வருது? இந்திரனுக்கு கர்வம் வருது, நான் தேவேந்திரன். இந்திரனுக்கு கர்வம் வருது, நான் தேவேந்திரன், நான் தான் பாரிஜாத மலரை அனுபவிக்கணும், அதற்கு கிருஷ்ணர் தூக்கிட்டு போலாம். நான் தான் மலைக்கு அதிபர். ஏன் இந்த பிருந்தாவன வாசிகள் என்ன விட்டுட்டு போய் அந்த குழந்தை கோபால் பேச்சை கேட்டு கோவர்த்தன் பூஜை பண்றாங்க? இந்திரனுக்கு கர்வம் வருது. கலப்பட பக்தி, பியூர் டிவோஷன் இல்ல, அவங்க பக்தியில கலப்படம். அம்பரீஷ் மகாராஜா பக்தியில கலப்படம் இல்ல, அம்பரீஷ் மகாராஜா கர்வம் இல்ல. அம்பரீஷ் மகாராஜ் என்ன பண்றாரு? அவர் பாருங்க, அவருக்கு சேவை பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சேவகர்கள், பணிப்பெண்கள், மந்திரிகள், அமைச்சர்கள், பெரிய தர்பாரை நடத்திட்டு இருக்க, உலகத்துக்கு சக்கரவர்த்தி.
அவரு எங்க போனா தங்க ரதத்துல போக முடியும். தங்கத்தாலே ஒரு ரதம் செய்து நம்ம தகர தகர டப்பாவுல கார்ல போறது கர்வம் பண்றோம். இந்த ஜட உலகத்துல தகர டப்பா கார் தான் அது BMW இருந்தா ஆடி காரா இருந்தா அமாவாசை காரா இருந்தா எந்த காரா இருந்தா தகர டப்பா தான். ஆனா அம்பரீஷ் மகாராஜா தங்க தேர்ல பிரயாணம் பண்ணாரு. அப்படி இருக்கிற அம்பரீஷ் மகாராஜா பகவானுடைய கோயிலுக்கு நடந்து போனார். சபை மன கிருஷ்ண பாதார் விந்தையோ வாசாம்ச வைகுந்த குணானுவர்ணனே. அவர் கரங்களை போய் கோயிலை சுத்தப்படுத்துறாரு. கையை வச்சு கோயிலை சுத்தப்படுத்துறாரு. அவர் அரண்மனையை சுத்தப்படுத்துறதுக்கு அவர் அந்த புறத்துல 1000 பேர் சேவை பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்பரீஷுக்கு சேவை பண்ண 1000 பேர் இருக்காங்க. அவர் போய் கோயிலை சுத்தப்படுத்திட்டு இருக்காரு. அவர் ஓரொரு அங்கத்தையும் அவருடைய ஓரொரு உடலில் ஓரொரு அங்கங்களையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறாரு. கண்களை வந்து பகவான் தரிசனம் பண்றது, காது பகவான் புகழ் கேட்பது, வாய புகழ் பாடுறது, பிரசாதம் ஏற்றுக்கொள்றது, காசி வந்து பகவானுக்கு நிவேதனம் செய்த மலர்களையும் துளசியும் நுகர்வதற்கு, இப்படி ஓரொரு அங்கத்தையும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துறார் அம்பரீஷ் மகாராஜ். கர்வமே இல்லை. நான் ஏன் போய் கோயிலை சுத்தப்படுத்தணும்? யாருங்க? காவலாளி, நான் அந்த பக்கம் வரப்போறேன், கோயில சுத்தமா வச்சிருக்கியா? எங்க தேர்? எங்க தேர் எடுங்க? எங்க சாரதி? இப்படி எல்லாம் அவர் வாழலாம். அவர் கூப்பிட்டா அவருடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு 1000 பேர் உட்காந்து. ஆனா கிருஷ்ணனுடைய சேவையில அவர் பர்சனலா இருக்கேஜ். அரசியல் விவகாரத்துல அவருக்கு சேவை பண்ண 1000 பேர் இருக்காங்க. அரசியல் விவகாரத்துல ராஜ்யத்தை பரிபாலிக்கிறதுக்கு ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கு நிறைய பேர் வச்சிருக்காரு. ஆனா கிருஷ்ணருடைய சேவையில அவர் பர்சனலா என்கேஜ் ஆகுது. நான் வந்து அம்பரீஷன், நான் வந்து இந்த உலகத்துடைய சக்கரவர்த்தி, நான் ஏன் போய் கோயிலை சுத்தப்படுத்தணும்? அந்த 10 பேர் அங்க போடுங்க, அவன் எப்பவுமே கோயிலை சுத்தப்படுத்திட்டே இருக்கணும். நீங்க 10 பேர் போய் தேர் எடுத்துட்டு வாங்க, இந்த தேர்ல உட்கார வச்சு இழுத்துட்டு போங்க. நோ. சோ அம்பரீஷ் மகாராஜ் அவர் ஒரு எக்ஸாம்பிள். அவர் கர்வமே கிடையாது. கர்வமே இல்லை. தூய பக்தர்கள் கர்வம் கொள்றதே இல்லை. பாருங்க, துர்வாசர் வந்து பக்தர் இல்லை, ஆனா அவர் கர்வம். ஆஸ் பர் வர்ணாசிரமம் வர்ணாசிரம முறைப்படி பார்க்கும்போது துர்வாசர் உயர்ந்த பிராமண குலத்தை சார்ந்தவர், அம்பரீஷர் ஒரு சத்திரிய குலத்தை சார்ந்தவர். ஆனா பக்தி தொண்டு அடிப்படையை பார்க்கும்போது துர்வாசர் கீழே போயிட்டார், அம்பரீஷர் மேல வந்து. அதனால நம்ம எந்த வர்ணத்துல எந்த ஆசிரமத்துல இருக்கிற முக்கியம் இல்ல, நம்ம கர்வம் இல்லாம இருக்கமா தான் முக்கியம். ரைட். சோ அம்பரீஷர் வந்து சத்திரிய குலத்துல பிறந்திருந்தாலும் ஒரு முதல் தரமான வைஷ்ணவரா இருக்காரு, அவர் ராஜ ரிஷி. ஆனா துர்வாசர் நினைச்சாரு, என்ன இந்த அம்பரீஷர் இவன் சத்திரியன் தானே, இவன் பொழுது அனுபவிக்கிறவர் தானே, இவருக்கு ராஜ்யம் என்ன, ராஜபோக உணவு என்ன, பட்டு மெத்தை என்ன அப்படின்னு அம்பரீஷர் வந்து ஒரு சீப்பா இடம் போடுறாரு. சீப்பா இடம் போடுறாரு. ஆனா அம்பரீஷர் எப்படி பாக்குறாரு துர்வாசரை? இவர் ஒரு சாது, இவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, இவர் எப்பவுமே இறைவனை தியானிக்கிறவரு, அப்படி பாக்குறாரு. பாத்தீங்களா, 2 பேரோட பார்வையில வித்தியாசம் இருக்கு. ஏன்னா துர்வாசர் வந்து என்ன ஆயிட்டாரு, வீண் கர்வம் கொள்றாரு. நான் பிரம்மவாதி, நான் தபஸ் பண்ணவன். இந்த அம்பரீஷன் ஒரு ராஜா தானே. ரைட். சோ அதனால இந்த வீண் கர்வம் கொள்றவங்களுக்கு பாடம் கொடுக்கும். கிருஷ்ணா வந்து வீண் கர்வம் கொள்றவங்க பாடம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்திரனுக்கு தக்க பாடம் கொடுத்தார். வந்து சரண்டர் ஆனாங்க. எப்போ நரகாசுரன் தொந்தரவு பண்றான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிருஷ்ணாக்க சரண்டர் ஆனாங்க தேவர்கள்லாம். அடுத்த செகண்ட் நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் பண்ணிட்டு தேவலோகத்துல வந்து இந்த அதிதியோட குண்டலங்கள், அதிதியோட குண்டலம், வர்ணனோட கொடை இதெல்லாம் கொடுத்துட்டு போறதுக்காக அவரு. அப்ப சத்யபாமா சொன்னாங்க, பிரபு பிரபு அந்த பாரிஜாத மலர் நம்ம எடுத்துட்டு போலாமா? அதை எடுத்துட்டு போய் நான் அந்த புறத்துல வச்சு மலர் என்ன, நீ மரத்தையும் எடுத்துக்கோட்டு. ஓ சத்யபாமா, பாரிஜாத பூ என்ன, நீ மரத்தையே எடுத்துக்கோட்ட, அந்த மரத்தையே கொண்டு போய் அந்த புறத்துல வச்சுக்கோங்க. உடனே இந்திரன் வந்துட்டாரு, அது எப்படி நீங்க தூக்கிட்டு போலாம், எங்களுக்கு சொந்தமானது. ரைட். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரண்டர் ஆனாங்க. ஓ கிருஷ்ணா, ஓ பரமபுருஷரே, ஓ பகவானே. நம்மள மாதிரிதான், நம்மள மாதிரி தேவைக்கும் போது கிருஷ்ணரை புகழ்றது, தேவையில்லாத ஏன் கடவுள் இப்படி பண்ணாரு, ஏன் கிருஷ்ணர் என் வாழ்க்கையில் இப்படி பண்ணாரு. நமக்கு நமக்கு ஏதாவது தேவைன்னா கிருஷ்ணாட்ட போய் அவர் காக்க பிடிக்காது. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணா கட்டி விட்டு. இதுதான் சகாமா, பௌதிக ஆசை உள்ள பக்தருக்கான அடையாளம். ஆனா தூய பக்தர் என்னைக்குமே வந்து
எந்த ஒரு பௌதிக தேவைக்காக பகவான் முன்னாடி போய் நிக்கிறது. அதே மாதிரி தூய பக்தர் தன் பக்தியில கர்வம் கொள்றதும் இல்லை. நம்ம பாருங்க, கொஞ்சம் பக்தி பண்ணலாம் கர்வம் வந்துருக்கு. நான் யார் தெரியுமா? நீங்க யூடியூப் செக் பண்ணி பாருங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். நான் யார் தெரியுமா? அங்க போய் கேட்டு பாருங்க கோயில்ல, நீங்க யாரு? நான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன். இதுதான் உண்மை. மத்ததெல்லாம் வந்து போலி அடையாளம் தான். மத்தது எதுவுமே கிருஷ்ணாட்ட போறதுக்கு எனக்கு உதவ. நான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய கோபி பிரத பத கமலையோ தாச 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 தாச. பிரபுபா சொல்றார் 1000 முறை பெருக்கி, 1000 முறை பெருக்கி. நான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய 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 சேவகன். அதுதான் குலசேகர ஆழ்வார் பாடுறார். பிருத்யஸ்ய பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்யஸ்ய இது மாம் ஸ்மரலோகநாதா. கிருஷ்ணா, நான் உங்களுடைய சேவகனுடைய 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 சேவகனா இருக்குன்னு ஆசைப்படுறேன். ரைட். அதனால இங்க பக்தர்கள் வந்து கர்வம் கொள்றது இல்லை. ஆனால் பக்தர் அற்றவர்களுக்கோ கற்பனையாளர்களோ மாயின் சக்தி நீரில் அகப்பட்டிருக்கின்றார். இவருக்கு உறுதியான பாதை எதுவும் கிடையாது. அவங்க போற பாதையும் தப்பு. கற்பனையை ஆதாரமாக கொண்ட தனது வழி தவறிய அறிவில் அவன் மிகவும் கர்வம் கொண்டவனா இருக்கிறார். இங்க எடுத்திருக்கிற பாதையே தப்பு, அதுல கர்வம் வேற. ஒரு மாயாவாதி அருவாவாதி இவங்க எடுத்திருக்கிற பாதையே தப்பு, அதுல கர்வம் வேற கொள்ளும். ஆனா பக்தர்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆனா கர்வம் கிடையாது. ரைட். சோ பிரம்மதேவர் பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த பதவியில் வைக்கப்பட்டிருந்தாலும் கர்வம் எனும் படுகுழியிலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினார். சோ கர்வத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பாருங்க, இப்ப அம்பரீஷ் மகாராஜா பத்தி பேசணும். அடுத்தது இப்ப இந்த ஜெகநாதர் சீசன், இது ஜெகநாத் ரத் யாத்ரா ஃபெஸ்டிவல், ஜெகநாத் சீசன், ஃபெஸ்டிவல் சீசன். பிரதாபருத்ர மகாராஜ், பிரதாபருத்ர மகாராஜுடைய பக்தி வந்து எவ்வளவு ஆழமானது. அவர் கர்வமற்ற ஒரு தூய பக்தன் இந்த உலகத்துக்கு காமிக்க சைதன்ய மகாபிரபு விரும்பினார். பிரதாபருத்ர ராஜாவுக்கு சைதன்ய மகாபிரபு தரிசனம் பண்ணணும். அவருடைய தாமரை பாதங்களை ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் பெறணும். இது எந்த ஜட நோக்கத்துக்காக அல்ல. ஓ, நான் வந்து ராஜா சைதன்ய மகாபிரபு வந்து ஒரு சாது அல்லது ஒரு முழுமுத கடவுள், அவருடைய ஆசீர்வாதம் பண்ணான்னா நான் ஒரிசால இருந்து என் ராஜ்யத்தின் விஸ்தாரம் பண்ணிடுவேன். ஒரிசா, பெங்கால், பீகார், அஸ்ஸாம் எல்லாம் என் ராஜ்யத்துக்கு கீழே வந்துடும். Then I am the great பிரதாபருத்ர மகாராஜ். நோ, அதுக்காக இல்ல. பிரதாபருத்ர மகாராஜா வந்து சைதன்ய மகாபிரபுடைய கருணை எனக்கு கிடைக்கணும், அவருடைய அன்பு, அவருடைய அன்பு எனக்கு, அவருடைய அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய தாமரை திருப்பாத்தை சேவிச்சா என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்த பயன் அடைஞ்சிருவேன். சைதன்ய மகாபிரபு ஒரு முறை நான் தரிசனம் பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கையில் நான் பிறந்த பயன் அடைஞ்சிருவேன். அவருடைய பக்தியில எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. வெறுமனே சைதன்ய மகாபிரபுடைய தாமரை திருப்பாதங்களை சேவிக்கணும். ஆனா மகாபிரபு பரீட்சை வைக்கிறேன், பரீட்சை வச்சு அந்த பிரதாபருத்தருடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். பக்தர்கள்லாம் வந்து சொல்றாங்க, சர்வம் பட்டாச்சாரியா எல்லாரும் சொல்றாங்க, மகாபிரபு உங்களை வந்து பிரதாபருத்ர மகாராஜ் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, நீங்க உங்களை தரிசனம் பண்ண ஆசைப்படுறாரு. மகாபிரபு சொல்றாரு, தயவுசெய்து யாரும் அவருக்கா கிட்ட வராதிங்க. நான் வந்து அவர் பார்க்க மாட்டேன், நான் அவருக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு சன்னியாசி. நான் எப்படி ஒரு ராஜா கூட உறவு பண்ண முடியும்? நான் எப்படி அவரை பார்க்க முடியும்? நான் எப்படி அவர்கிட்ட பழகலாம்? நான் எப்படி அவர்கிட்ட, அவர் விசகி, விஷயி, விஷயி அப்படின்னா அவர் பௌதிக வாழ்க்கை புலன்பத்தில் இருக்கிறவர். நானும் ஒரு துறவி சன்னியாசி, நான் எப்படி ஒரு ராஜா கூட பழகலாம், பேசலாம்? அதனால நான் வந்து அவர் பார்க்க மாட்டேன். பிரதாபருத்ர மகாராஜ் கேட்கிறாரு பக்தர்கள்கிட்ட, ஓ வைஷ்ணவர்களே, நீங்க மகாபிரபு பாத்தீங்களா? சொன்னீங்களா எனக்கு அவர் தரிசனம் கிடைக்குமா? என்னை பத்தி சொன்னீங்களா? இந்த மாதிரி உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்காரு, நீங்க தரிசனம் கொடுங்கன்னு சொன்னீங்களா? பக்தர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க மகாபிரபுட்ட பேசுறோம். மகாபிரபு வந்து அந்த சமயம் பார்த்து நாங்க பேசி உங்களை தரிசனம் பண்ண வைக்கிறோம். திருப்பி 2வது முறை போய் பேசுறாங்க. சைத்தன்ய கோவம் வந்துருச்சு. மகாபிரபு கோவம் வந்துட்டு மகாபிரபு சொல்றாரு, இனி யாராவது ஒருத்தர் பிரதாபருத்ர மகாராஜ்க்கு என்கிட்ட பேச வந்தீங்கன்னா நான் அந்த பூரி விட்டே போயிடுவேன்.
நான் சமுத்திரத்துல போய் குதிச்சிருவேன், நீங்க பார்க்கவே முடியாது, என்னை யாரும் நீங்க பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி மகாபுரு கோவப்பட்டு அவங்க பார்த்ததே. மகாபுரு இப்படி சொல்லிட்டாரு, ஊடி விட்டே போயிடுவேன், நீங்க எங்களை முகத்திலேயே பார்க்க முடிக்க முடியாது, நாங்க என்ன யாரும் பார்க்க முடியாது. நீ ஒரு தடவை ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு பரிந்துரை பண்ணி வந்தீங்க, நீங்க என்ன பார்க்கவே முடியாது. இது போய் எப்படி அவர்கிட்ட சொல்றது? அவர் ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. சரி, பக்தர்கள்லாம் பேசி எப்படியாவது மகாபுருடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நம்ம இருந்தோம், பிரதாபுத்த மகாராஜ் எடுத்து நம்மளை வச்சு பாருங்க, மகாபிரபுவா தரிசனம் அது ஒண்ணு வேணாம்னு போயிடும். நான் பேச வேற ஏதாவது தேவி தேவர்கிட்ட போயிருக்கேன், வேற ஏதாவது தேவி தேவரை வழிபட்டு நான் வரம் வாங்கிக்கிறேன். அப்படியெல்லாம் எனக்கு மகாபுருடைய வரம் தேவையில்லை. இதுதான் நம்மளுடைய நிலைமை. ஆனா பிரதாபுத்த மகாராஜா அவர் காத்துட்டு இருக்காரு, எப்போ மகாபுருடைய கருணை கிடைக்கும். ஆனா மகாபுரு சொல்றாரு, கருணை கொடுக்க மாட்டேன். அப்போ ராமானந்தராயர் பிரதாபருத்ர மகாராஜ் கவர்னரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் விஜயநகரத்துல. அப்ப மகாபிரபு ராமானந்தராயரை சந்திச்சப்ப சொன்னாங்க, ராமானந்தராயா, நான் வந்து தென்னிந்தியா யாத்திரை வந்திருக்கேன், இதை முடிச்சுட்டு நான் வந்து பூரி வந்துருவேன், நீங்க உங்க வேலையை ராஜினாமா பண்ணிருக்கேன், வேலையை விட்டுட்டு நீங்களும் பூரி வந்துருங்க, நம்ம கிருஷ்ண கதை பேசிட்டே இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டுல ஏதாவது நடந்ததுன்னா நம்ம ஒத்துக்குவோமா? ஒரு நம்ம பசங்க, இங்க நிறைய கிரகஸ்தர்கள்லாம் இருக்காங்க, அவங்க பசங்க பெரிய கம்பெனில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இல்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனில வந்து லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறான். ஒரு நாள் ஆன்மீக குரு கூப்பிட்டு, உன் வேலையை விட்டு நீ மாயப்பூர் வந்துரு, அங்க நான் ஒரு ஹரிக்கதை சொல்றேன், நான் வந்து உனக்கு ஹரிக்கதை சொல்றேன், நீ வேலையை ராஜினாமா பண்ணிடு, வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துரு. நம்மளுக்கு குரு மகாராஜ், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், இல்லாட்டி அந்த பக்கமே வரமாட்டேன், குரு இருக்கிற பக்கமே வரமாட்டேன். போனா குரு மகாராஜ் கேட்பாரு, உன்னை வேலையை விட்டு வர சொன்னேன் அப்படின்னு, அதனால அந்த பக்கமே போகணும். ராமானந்தரா என்ன பண்ணாரு, சந்தோஷமா போய் வேலையை ராஜினாமா பண்ணாரு. வேலையை அப்பவே ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் சம்பளம், கவர்னர் பதவி. நம்ம ஊர்ல கவுன்சிலர் ஆனவங்க கூட கையில பிடிக்க முடியல. ஒரு சின்ன தெருவுக்கு கவுன்சிலரா இருக்கு, அவரை கையில பிடிக்க முடியல. இவரு ராமானந்தராய் வந்து கவர்னரா இருக்கு, அப்பவே ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. பிரதாபருத்ராஜன் போய் சொன்னாரு, நான் வந்து என் வேலையை ராஜினாமா பண்றேன். அவர் கேட்டார், நீங்க ஏன் உங்க வேலையை ராஜினாமா பண்றீங்க, நீங்க நல்லா தானே, நான் உங்களை நல்லா தானே மெயின்டைன் பண்றேன், உங்களுக்கு தேவையான அளவு சம்பளம் கொடுத்துருக்கேன், எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் நீங்க ராஜினாமா பண்றீங்க? அவர் சொன்னாரு, சைத்தன்ய மகாபிரபு என்ன கூப்பிட்டுருக்காரு, நான் ஒரு சங்கத்துல போறேன், எனக்கு இந்த வேலை வேண்டாம், அவ்வளவுதான். அது கேட்ட உடனே பிரதாப் மகாராஜ் அழுகுறாரு அழுகுறாரு பாருங்களேன், நான் எவ்வளவு துர்பாகியசாலி, உங்களுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு கருணை கிடைச்சிட்டு நீங்க வேலையை தூக்கி போட்டு போறீங்க, என்னோட நிலைமை பாருங்க, எனக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு கருணை கிடைக்க மாட்டேங்குது, என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கை அர்த்தமற்றது, நான் வாழ்றதே அர்த்தம் இல்ல. எவ்வளவு பணிவு எளிமையா இருந்தா ஒரு ராஜா இப்படி பேசுவேன். நான் பேசாம ஏன் இந்த ராஜ குடும்பத்துல பிறந்தேன், நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்தா கூட சைத்தன்ய மகாபிரபு கருணை எனக்கு கிடைச்சிருக்கு போல இருக்கேன், நான் ஏன் இந்த ராஜ குடும்பத்துல பிறந்தேன் அப்படின்னு அழகு. ராமானந்தரை சமாதானப்படுத்துறாரு, நீங்க பொறுமையா இருங்க, மகாபிரபு கருணை உங்களுக்கு கிடைக்கும். இவரு அவர் ராஜினாமா பிஆர்எஸ் கொடுக்க ராஜினாமா பண்றேன்னு சொன்னது, இவர் வந்து டபுள் மடங்கு சம்பளம் கொடுத்து அனுப்புறாரு, நீங்க போங்க, நீங்க போய் மகாபிரபு சேவை பண்ணுங்க, 2 மடங்கு சம்பளம் கொடுக்குறாரு, கொடுத்து நீங்க போய் மகாபிரபு சேவை பண்ணுங்க. அப்போ ஒரு நாள் ராமானந்தராயர் மெதுவா பேசுறாரு, ஏன்னா அவர் ராமானந்தராயர் ரிக்வெஸ்ட் பண்ணாரு, நீங்க உங்களுக்கு பாக்கியம் கிடைச்சிச்சு, நீங்க மகாபிரபு சங்கத்துக்கு போறீங்க, எனக்கு வந்து அவர் தரிசனம் பண்ற பாக்கியம் கூட கிடைக்க மாட்டேங்குது, சரி நான் மகாபிரபு பேசுறேன், நான் வந்து உங்களுக்காக பேசுறேன். ஆனா எல்லாம் பயந்துக்கிறாங்க, மகாபிரபுட்ட போய் பிரதாபுரத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே மகாபிரபு போகும், எல்லா பக்தரும் பயந்துக்கிறாங்க. பட் ராமானந்தராயர் வந்து மகாபிரபு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால ஒரு நாள் இப்படி ராமானந்தராயர் சொன்னாரு, மகாபிரபு, இந்த பிரதாபருத்ரா வந்து உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காரு, அவர் ரொம்ப நல்ல பக்தர், அவர் பௌதிகவாதி இல்ல, அவர் வந்து ரொம்ப நல்லா சேவை பண்ணிட்டு இருக்காரு இல்லன்னு சொன்ன உடனே மகாபிரபு சொல்ற, ராமானந்தராயர் நீங்களும் எப்படி அவருக்கா ரெக்கமெண்டேஷன் வரீங்க, நீங்க ஏன் அவருக்காக பரிந்துரை பண்றீங்க, அவர் ஒரு ராஜா, அவர் வந்து ஒரு விசை, அவர் பௌதிக வாழ்க்கையில் இருக்காரு,
இல்ல மகாபிரபு ஒரு சரி ஓகே, நான் அவரை பார்க்க மாட்டேன், அவர் பையனை வேணா வர சொல்லுங்க. அவருடைய பையன் ராஜகுமார் இருக்காரு, ராஜகுமார்னு வர சொல்லிட்டு அவருக்கு தரிசனம் கொடுப்பேன். ஆனா பிரதாபத்துக்கு தர மாட்டேன். அப்போ மகாபிரபு வந்து பிரதாபத்துக்கு தர மாட்டேன்ட்டு அவன் பையனை வர சொல்லுங்க. பிரதாபுத்த மகாராஜாவுக்கு சரி எனக்கு தான் பாக்கியம் கிடைக்கல, என் பையனுக்காவது பாக்கியம் கிடைச்சிருக்கேன், அந்த பையனை அனுப்புறேன். அந்த பையன் வந்து சைத்தன்ய மகாபிரபு பாக்குறதுக்காக வர யங் பாய், எல்லாம் பையன் ஒரு 14 15 வயசு தான் இருக்கு, அழகு. அப்படியே வந்து அவனை பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருடைய ஞாபகம் வருது. அவன் வந்து இந்த சாம நிறத்துல இருக்கான், கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்கு. அந்த பையனை பார்த்த உடனே சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணாவுடைய ஞாபகம் வந்தது. அந்த பையன் வந்து மகாபுடைய பாதங்களை சாஷ்டாங்கம் நமஸ்கரிக்கிறான். மகாபுரோட தொட்டி தூக்கிறான். மகாபுரு அந்த பையனை ஷோல்டரோட அப்படி தோளோட தொட்டு எடுத்து அப்படி கட்டி தழுவிக்கிறார். மகாபுரு சொல்றாரு, நீ கிருஷ்ணநாமத்தை சொல்லு. அந்த பையனோட கண்ணு வந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வருது. கிருஷ்ணா 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 அழற அழற. அப்படியே வழிநடுக்க பகவான் நாமத்தை ஓதிட்டே வர்றாரு. அவர் அரண்மனைக்கு வந்து பார்த்தா அந்த பையனோட உடல் அப்படி ஒரு தேஜஸ், சூரியன் போல பிரகாசிக்குது. பிரதாபருத்ர மகாராஜ் தன் பையனை தொட்ட உடனே அவர் அதை ஃபீல் பண்றாரு, அந்த கிருஷ்ண பிரேமம். மகாபுடைய கருணை வந்து எவ்வளவு ஆழமானது, மகாபுடைய கருணை வந்து எவ்வளவு உன்னதமானது. இந்த பையனை தொட்ட உடனே பிரதாபருத்ர ஃபீல் பண்றது கிருஷ்ண பிரேமம். ஒரு நாள் ரத யாத்திரை வந்தது. ரத யாத்திரை வந்த போது மகாபிரபு தன் சகாக்களோட வந்து கீர்த்தனை பாடுறாரு. ரதத்துக்கு முன்னாடி வந்து கீர்த்தனை பாடும் மகாபிரபு பாக்குறாரு. பிரதாப் ராஜா வந்து ஒரு தொடப்பம் எடுத்துட்டு வந்து ரோடு கூட்டுறாரு. அப்ப மகாபிரபு வந்து ஏற்கனவே மகாபிரபு தெரியும் பிரதாபருத்ர ஒரு தூய பக்தர்னு. ஆனா இந்த உலகத்துக்கு அவர் பக்தியை காமிக்கிறதுக்காக அப்படியே நடிக்கிறார், அவர் மேல கருணை காட்டாத மாதிரி. ஆனா மகா பிரதாபருத்ர ராஜா வந்து ஜெகநாதர் முன்னாடி தெரு கூட்டு போது மகாபிரபுடைய சேவையில ரொம்ப திருப்தி அடைஞ்சார். ஏன்னா பிரதாபருத்ர் கொஞ்சம் கூட கருவும் கிடையாது. நான் வந்து மன்னன், நான் ஏன் போய் தெரு கூட்டணும், நான் இந்த பூரியோடைய ராஜா, நான் ஏன் போய் தெரு கூட்டணும். சோ பிரதாபருத்ர ராஜா ஏத்துக்கிறாரு, கிருஷ்ணர் தான் இந்த பூரியோடைய மன்னன், அவர் தான் மன்னாதி மன்னன், அவர் தான் ராஜாதி ராஜன், நான் வந்து அவருடைய சேவகன் அப்படின்னு ரொம்ப பணிவா வந்து பிரதாபருத்ரா தெருக்கூட்டுறேன். மகாபிரபு கீர்த்தனை எல்லாம் பாடிட்டு அவர் வந்து நல்லா நடனம் எல்லாம் ஆடினார். இந்த அந்த பூரி யாத்திரையில, ரத யாத்திரையில 7 குழுவா பிரிவாங்க. 7 குழுவா பிரிஞ்சு அதை நடனம் ஆடுவாங்க. மகாபிரபு வந்து 7 குழுவிலையும் தோன்றி நடனம் ஆடுவார். ரொம்ப அற்புதமா இல்லையே. இப்படி மகாபிரபு வந்து ஓய்வு எடுக்கிறாரு ஜெகநாத் தோட்டத்துல. ஜெகநாத் வல்லப கார்டன் இருக்கு ரத வீதியில, அங்க மகாபிரபு ஓய்வு எடுக்கிறாரு. இப்போ வந்து பக்தர்களா சொன்னாங்க, இப்ப போங்க, இப்ப நீங்க போய் மகாபிரபு சேவை பண்ணுங்க. எப்படி சேவை பண்ணாரு? தன் ராஜ உடையெல்லாம் களைச்சு தூக்கி போட்டுட்டு ஒரு சாதாரண வேலைக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டு போன. ராஜ உடையெல்லாம் கழிஞ்சு ஆபரணம் எல்லாம் தூக்கி வீசிட்டு, கிரீடம் தலையில, கிரீடம் ஆபரணங்கள் கங்கணங்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அவர் எப்படி பண்ணார்? ஒரு சாதாரண சேவகனை போல, வேலைக்காரனை போல போய் மகாபுடைய பாதத்துல உட்கார்ந்து பாதத்தை அமுத்தி விடுறாரு. மகாபுடைய தாமரை பாதத்தை அமுத்தி விடுறாரு. அப்ப வந்து கோபிகா கீதம் பாடுறாரு. அவர் கோபிகா கீதம் பாடும்போது மகாபுடைய கண்ணு இருந்து அப்படியே அருவி மாதிரி கண்ணீர் வருது. நீ யாரு, நீ யாருன்னு கேட்கிறாரு. நீ யாரு, நீ யாரு, நீ யாரு, நீ யாரு சொல்லு, நீ யாரு சொல்லு அப்படிங்கிற. நீ வந்து இந்த உலகத்துக்கே மங்களமானவன், நீ இந்த உலகத்துக்கே நன்மை தரு, நீ இந்த உலகத்துக்கே பெரும் நன்மை செய்து விட்டாய், இந்த உலகத்துக்கே மங்களமானவன், நீ ரொம்ப புனிதமானவன், யார் யாருன்னு அப்படி பிரதாபருத்தரோட மகாபிரபு தோளோட கட்டி தழுவுறாரு. பிரதாபருவ சொல்றாரு, மகாபிரபு நான் உங்களுடைய சேவகனுடைய 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 சேவகன். பிரதாபருத்த மகாராஜ் சொல்ல, ஓ மகாபிரபு, ஐ ஆம் த கிரேட் பிரதாபருத்ரா. இல்ல, நான் அந்த பிரதாபருத்த சக்கரவர்த்தியில அதை தூக்கி போட்டேன், அதை தூக்கி போட்டு நான் உங்களுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன், நான் வந்து உங்க சேவகனுடைய சேவகனுடைய சேவகன். சோ கர்வம் கொள்ற இடத்துல பகவான் திருப்தி அடைவதே இல்லை. கர்வம் கொள்றவர் வந்து பக்தியில முன்னேற்றம் அடைவதும் இல்லை, பக்தியில பக்குவமாவதும் இல்லை. அப்ப எந்த ஒரு சேவை செய்தாலும் எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவர், இதை நம்ம மறக்கவே கூடாது. பக்தியில எவ்வளவு உயரத்துல போனா இதை மறக்க கூடாது. ஒரு கோயிலுடைய அதிகாரி ஆகலாம்,
இல்ல நமக்கு கீழே ஒரு 50 60 பக்தர்கள் சேவை பண்ணா 100 200 ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நமக்கு கீழே சேவை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து சேவை கொடுக்கக்கூடிய ஒரு பிரதானமான இடத்துக்கு போகலாம். பக்தியில எவ்வளவு உயர்ந்தாலும் நம்முடைய சேவை மனப்பான்மை உயரணுமே தவிர கர்வம் வந்துடக்கூடாது. பக்தியில உயர உயர என்ன மாதிரி மனப்பான்மை உணரும், நான் வந்து சேவகனுடைய சேவகனுடைய சேவகங்கிறத ஆழமா பதிய வச்சு, கர்வத்தை வந்து தலைக்கு ஏற விடவே கூடாது. அதுல வந்து இங்க பிரம்மா ரொம்ப தெளிவா இருக்காரு. அதை வந்து படுகுழிங்கிறார். படுகுழியில விழுந்த பாலுங்கிணத்துல விழுந்த கதை. சோ பிரம்மதேவர் பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த பதவியில் வைக்கப்பட்டிருந்தாலும் கர்வம் என்னும் படுகுழியிலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான். சோ நம்ம கிருஷ்ணாட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவது நமக்கு ஆக்சுவலி உண்மையில நமக்கு எந்த குறையும் கிடையாது. நமக்கு ஒரு குறையும் கிடையாது. பௌதிகத்துல ஒரு குறையும் கிடையாது. எப்போ பௌதிகத்துல எனக்கு ஒரு குறையும் கிடையாது, என்னை விட ஒண்ணுமே இல்லாதவங்க எவ்வளவு இருக்காங்க. இடம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, துணிமணி இல்லாம ரொம்ப மோசமா வாழ்றவங்களா இருக்காங்க. அவரோட ஒப்பிடும் போது கிருஷ்ணன் நல்லா தான் வச்சிருக்காரு. அப்ப என்கிட்ட என்ன குறை இருக்கு? இந்த கர்வம், அகந்த, ஆணவம், செருக்கு, பொய் அகங்காரம், பொறாமை, கவலை, பயம், இதெல்லாம் சுக்கு நூறா உடையணும், பீஸ் பீஸா போகும். இதெல்லாம் தூக்கி போடணும். இதுல இருந்து நான் விடுபடணும். அதுக்காக நான் கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை, கிருஷ்ணா நான் எவ்வளவு வருஷம் பக்தி பண்ணாலும் எனக்கு அந்த கர்வம் வரது அனுமதிச்சிடாதீங்க. எனக்கு கர்வம் வரவே கூடாது. அதுல நம்ம பயப்படணும். நமக்கு நமக்கு வந்து எப்பவுமே மாயை மேல ஒரு பயம் இருக்கும். ஓ, இந்த மாயா சக்தி வந்து எப்படி வேணா என்ன வந்து வீழ்த்திடலாம். ஓ, நீ வந்து ரொம்ப வருஷமா பக்தி பண்ற, அதனால நீ நினைச்சுக்கோ, நீ தான் முதல் தரமான பக்தர். இந்த சத்சங்கத்திலேயே ஒன்ன மாதிரி யாரும் கிடையாது. இது மாயா வந்து டிக்டேட் பண்ணும். மாயா வந்து என்ன சொல்லுவோம், உன்ன மாதிரி யாரும் கிளாஸ் கொடுக்க முடியாது, உன்ன மாதிரி கீர்த்தன் பண்ண முடியாது, உன்ன மாதிரி சேவை பண்ண முடியாது, ஜென்மாஷ்டமிலேயே நீ தான் அதிக கலெக்ஷன் பண்ணிருக்க. இதெல்லாம் வந்து கர்வத்தை உண்டு. இந்த கர்வத்துக்கு இடம் கொடுத்தோம் நம்ம படுகுழியில விழுந்துட்டோம். அப்புறமே கிருஷ்ணாட்ட போறது. படுகுழியில விழுந்தவங்க, பாலு கிணத்துல விழுந்தவங்க மேலே வர முடியாது. பாலு கிணறு, இந்த படுகுழி, இதெல்லாம் கர்வம், அங்கீகாரம், அங்கீகாரம் எதிர்பார்க்கிறது, சேவை செய்துட்டு அங்கீகாரம் எதிர்பார்க்கிறது. பிரம்மா வந்து அங்கீகாரம் எதிர்பார்க்கல. பிரம்மா வந்து நான் ஒரு கருவியா இருக்குன்னு ஆசைப்படுறேன். கிருஷ்ணாவுடைய கையில, கிருஷ்ணருடைய கரங்கள்ல கருவியா இருக்குன்னு ஆசைப்படுறேன். பிரம்மா வந்து அங்கீகாரம் எதிர்பார்க்கல. ஓ, கிருஷ்ணா வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரு, பிரம்மா நீதான் படைப்பின் கருத்தா, உன்ன மாதிரி யாரும் படைக்க முடியாது. ஓ, ஐ ஆம் த கிரேட் பிரம்மா. ஓஹோ, நோ. பிரம்மாவுக்கு வந்து கர்வம் கிடையாது. ஐ ஆம் த கிரேட் பிரம்மா, நோபடி இஸ் ஈக்குவல் டு மீ, ஹிம் மீ, ஆர் நோபடி இஸ் கிரேட்டர் தன் மீ. எனக்கு சமமானவர் யாரும் கிடையாது, என்னை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. பிரம்மா அப்படி நினைக்கல. பிரம்மா வந்து எனக்கு சமமானவரோ என்னை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது, நான் தான் கிருஷ்ணாவுக்கு முதல்ல வந்தேன், நான் தான் உலகத்தை படைச்சேன், நான் தான், நீ யாரு, நீ ஒண்ணும் இல்லை, நீ ஒரு கருவிதான் அப்படிங்கறத பிரம்மா புரிஞ்சுக்கிட்டு. இந்த ரியலைசேஷன் வந்து பிரம்மா நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் தான் அப்படிங்கிற கர்வம் வந்துடக்கூடாது. பிரம்மா இந்த படைப்பின் ஆரம்பத்துல பிரபஞ்சத்தை படைக்கிற பிரம்மாவுக்கே வந்து என்ன நினைக்கிறேன், நான் ஒரு கருவி நினைக்கிறேன். பிரம்மாவே தன்னை ஒரு கருவியா நினைக்கும் போது நாம யாரு? நாமள ஒரு துருப்பிடிச்ச கருவி. நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, ஒரு துருப்பிடிச்ச கருவி தான். ஆனா இந்த துருப்பிடிச்ச கருவி வந்து ஆன்மீக குருக்கு தெரியும் எப்படி கிருஷ்ணனுடைய செயல்படுத்து. யூஸ்லெஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். உண்மையில நீங்கள் அப்படி தெரியும், என்னை போல உள்ள ஆள்லாம் வந்து உதவாக்கிற கருவிதான், எதுக்குமே பயன்படாத கருவிதான். ஆனா குருவோடைய கருணையால இந்த கருவி கூட பயன்படுத்தி கிருஷ்ணனுடைய செயல், எதுக்குமே உதவாத கருவி. சில நேரம் அப்படி ஆகும். சில நேரம் சமுதாயத்தை நம்ம தூக்கி போடுவாங்க, எதுக்குமே உதவாக்கறன்னு ஆயிடுவாங்க. ஆனா கிருஷ்ணா நம்மளை விடவே மாட்டார், கிருஷ்ணா ஒதுக்கவே மாட்டார். இந்த பிரபஞ்சமே நமக்கு எதிராயிடலாம், நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் நமக்கு எதிராயிடலாம், எல்லாம் நம்மளை உதாசீனம், எல்லாம் நம்மளை தூக்கி போட்டுடலாம், இவன் எதுக்குமே ஆக மாட்டான். ஆனா கிருஷ்ணன் விட மாட்டார். கிருஷ்ணா வந்து ஓகே, இந்த சமுதாயமே உன்னை எதுக்கு ஆகாதுன்னு சொன்னா நான் உன்னை ஏத்துக்கிறேன், வா, நீ வா, நான் உன்னை கருவியா பயன்படுத்துறேன். அதனால என் கிருஷ்ணரை விட கருணை வாய்ந்தவர் யாரும் இருக்க முடியாது. சில நேரங்களில் ஜட உலகத்துல நமக்கு தகுதி இல்லைன்னா நம்ம தூக்கி போட்டுருவாங்க. இவனுக்கு வந்து படிப்பறிவு இல்ல,
இவனுக்கு வேலை செய்ய தெரியல, இவனுக்கு மூளை இல்ல, இவனுக்கு இவனுக்கு தைரியம் இல்ல, இவனுக்கு பொறுப்பு எல்லாம் இந்த மாதிரி சில நேரத்துல சமுதாயம் நம்மளை புறக்கணிக்கும். இந்த சமுதாயத்துல திறமை உள்ளவங்க தகுதி உள்ளவங்க தான் மேல வருவாங்க பௌதிகத்துல. நீங்க பௌதிகத்துல பாருங்க, திறமையும் தகுதியும் படிப்பும் இருந்தாதான் உங்களை மேல கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான கடும் முயற்சி பண்ணுவாங்க. இந்த திறமை தகுதி எல்லாம் இல்லாத தூக்கி போட்டுருவாங்க. சமுதாயம் சொந்தக்காரங்க நண்பர்கள் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணா என்ன பண்றாரு? எனக்கு தெரியும் உன்கிட்ட உன் திறமையெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. உன் திறமை உனக்கு ஒரு திறமை கிடையாது, ஒரு தகுதி யோக்கியாதா விச்சாரே கிச்சு நகி பாய். யோக்கியாதா விச்சாரே கிச்சு நகி பாய் தமாரா கருணா சாரா தவ கருணா வைபே காண்டியா காண்டியா பிராண நாராகி போரா. உண்மையில நம்ம அலசி ஆராய்ஞ்சா நமக்கு ஒரு யோகியதையும் கிடையாது. ஆனா ஜனகுலத்தை நினைக்கிறாங்க, அதான் கர்வம். ஜனகுலத்தை என்ன நினைக்கிறாங்க? எனக்கு பௌதிக கல்வி இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு புத்தி இருக்கு. என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அதை வச்சு ஒரு பைசா உதவாது. இந்த கர்வத்தை தூக்கி போடணும். இந்த கர்வத்தை தூக்கி போட்டாதான் நமக்கு தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு நம்ம உயர முடியும். தூய பக்தி தூய பக்தங்கிற தளத்துக்கு என்ன உயர்த்திக்க முடியும். அப்பதான் கிருஷ்ண பிரேமம்னா என்னங்கிறது என்னால அனுபவிக்க முடியும். கிருஷ்ண பிரேமத்தை நான் அனுபவிக்கணும்னா இதெல்லாம் தூக்கி போடணும். இது பின்னாடி போகவே கூடாது. இதெல்லாம் வரும். பக்தி தொண்டு செய்யும் போது பேர் வரும், புகழ் வரும், செல்வம் வரும், பதவி வரும், எல்லாமே வரும். ஒரு பக்தன் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சா அவனுக்கு என்ன குறை? எல்லாமே தேடி வரும். அந்த பக்தனை பேர் தேடி வரும், புகழ் தேடி வரும், செல்வம் தேடி வரும். ஆனா தன் வசதிகளால் அவன் கவரப்படக்கூடாது. என்னுடைய இலக்கு கிருஷ்ண பிரேமம். அதை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இடையில போகும். ஹனுமான் ஹனுமான் லங்கைக்கு போகும்போது பிரபுவோடைய சேவை ஈடுபடும் போது அவருக்கு நிறைய ஆஃபர் வந்தது, நிறைய சேலஞ்சஸ் வந்தது. ஹனுமான் லங்கைக்கு போய் சீதாதேவி இருக்கிறத பாக்குறதுக்காக போன, சீதாதேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போறார் லங்கைக்கு. ஹனுமான் லங்கைக்கு போகும்போது அவருக்கு சோதனைகள் வந்தது, சவால்கள் வந்தது. அற்புதமான பௌதிக வசதி அவருக்கு கிடைச்சது. பெரிய தங்க மலை, மைனாக பர்வதம் ஃபுல்லா கோல்டு. அவர் ஆஃபர் பண்றாரு, நீங்க இங்க இருங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. ஹனுமான் அதை டச் பண்ணி துச்சமா ஊத்திட்டு பாரு. நம்ம ரோட்ல ஒரு 10 ரூபா நோட்டை பார்த்து எடுத்து பாக்கெட்ல வச்சுக்க யாராவது பாக்குறாங்க? கிருஷ்ணனுடைய சேவைக்காக போயிட்டு இருக்கோம், ரோட்ல ஒரு 10 ரூபா இருந்தா அதை விட்டுட்டு போயிடுமா? எனக்கு சேவை தான் முக்கியம். அதே எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போயிடும். சோ ஹனுமான் அந்த பௌதிக வசதினால கவர் பண்ணல. அப்புறம் ஹனுமான் தன் புத்திசாலித்தனத்தை வச்சுட்டு போல. ஓ, நான் ரொம்ப புத்திசாலி. அந்த சுரேஷா டெஸ்ட் பண்ணாங்க ஹனுமானுடைய இன்டெலிஜென்ஸ். ஹனுமான் நினைச்சாரு, நான் என்ன இந்த என்னோட புத்திசாலித்தனம் இவ கூட போட்டி போடுறதுக்கா? நான் இந்த இன்டெலிஜென்ஸ் பிரபுக்கு சேவை பண்ணணும். இவ கூட போட்டி போற நேரத்துல என் டைம் தான் வேஸ்ட் ஆகுது. நான் தாமதிக்கும் ஒரு நேரம் பிரபு காத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த சீதை என்னன்னு தெரியாது, ஹனுமான் இன்னும் வரல. சோ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ஹனுமான் என்ன பண்ணாரு? அந்த சுரேஷா வாயை பெருசாக்கிட்டே போனா, ஹனுமானும் பெருசாகிட்டே போனாரு. திடீர்னு ஹனுமான் சின்ன உருவெடுத்த வாய்க்குள்ள போயிட்டு அவளே அதிசயமான போனா. இந்த 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 இவருக்கு ஹனுமானுக்கு இவ்வளவு இன்டெலிஜென்ட், இவ்வளவு புத்திசாலித்தனம். என்னோட போட்டி போட்டா நேரம் வீணாயிடுன்னு சொல்லி டக்குனு என் வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டாரு. நீ என்ன சாப்பிட்ட மாதிரி தான் நான் வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டேன்னு ஹனுமான பிளஸ் பண்ணி அனுப்பிச்சாரு. அப்புறம் பொறாமைக்காரங்க நம்ம மேல உள்ள வேஷம் உள்ளவங்க நம்மள முன்னேற விட மாட்டாங்க. அதுவும் அனுமானம் பாதிக்கல. அப்போ சுரேஷா, ஷிமிகா, மைனாக பர்வதா, இதெல்லாம் அனுமானுடைய டிராவலிங்ல வந்த அவர்களுடைய தடங்கல்கள், பல்வேறு தடங்கல்கள், சோதனைகள், இதெல்லாம் கடந்து போனார் ஹனுமான். சீதாதேவி கடந்து போனார். லங்கினி பிளாக் பண்றாங்க. லங்கினி ஹனுமான் உள்ளூர் விட மாட்டேன், பலார்னு ஒரு அறை விட்டாரு. அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய்க்கீங்க அப்படின்னு. சோ பிரபுவோடைய சேவைக்காக எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அதெல்லாம் சாதனையா மாத்திட்டு போனார் ஹனுமான். ஒரே நோக்கம்தான், சீதாதேவி இருக்கிற இடத்த பார்த்துட்டு பிரபுன்னு சொல்லணும், அவ்வளவுதான். இதான் என் சேவை. அதுக்கு என்ன தடங்கள் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் என்னுடைய பாதை நான் முன்னேறி போய்கிட்டே இருப்பேன். அதனால நமக்கு இதுதான் குறிக்கோள். நம்முடைய குறிக்கோள் என்னன்னா, நான் கிருஷ்ணருடைய தூய பக்தராகணும், எனக்கு கிருஷ்ண பிரேமம் வரணும். அதான் என் வாழ்க்கை லட்சியம்.
அது அந்த குறிக்கோளை நோக்கி நான் போகும்போது மாயை வந்து பல பல ஆஃபர் எனக்கு கொடுக்கும். அப்புறம் நான் பக்தி தொண்டு செய்ய எனக்கு பல பல வசதிகள் எனக்கு தேடி வரும். எல்லாமே எனக்கு தேடி வரும். இதை நோக்கி நம்ம திரும்பிட்டோம்னு சொன்னா அந்த இலக்கு போச்சு, அவ்வளவுதான். அந்த இலக்கு போச்சு. இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த உடலை விட்டு பகவான்கிட்ட போறேன். பகவானுக்கு போற வழியில இந்த தேவலோகத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கா பார்த்தா பகவான் அங்கே விட்டு போயிடும். அந்த விஷ்ணு தூதர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே இறக்கி விட்டு போயிடும். ஓ, இந்த சொர்க்கத்துல எப்படி ஒரு அப்பா ஊர்வசி எல்லாம் இருக்கா, இவ்வளவு அழகா இருப்பாங்களா? ஓ பிரபு, நீங்க அங்க இறக்கிக்க, ஹரே கிருஷ்ணா. நீங்க அங்க சொர்க்கத்துல இருந்துட்டு வாங்க, நாங்க போறோம். ரைட். சோ அதனால இந்த ஜட உலக கவர்ச்சி, அதுல நம்ம கவலைப்படவே கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய பிறப்பு, நம்முடைய இந்த சின்ன சின்ன விஷயங்களை வச்சு கர்வம் கொள்ளக்கூடாது. நீங்க பாருங்க, நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர் பாடல்கள்ல எவ்வளவு பணிவு மேலும் துளி கூட கர்வம் கிடையாது. பிரபுபாதர் சொல்றாரு, என்னை எல்லாம் பக்தி வேதாந்த சுவாமின்னு சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணா, நான் இப்ப வந்து அமெரிக்கா போறேன், நான் மேற்கத்திய நாட்டுக்கு போறேன், என்னுடைய பேரை வந்து நீங்க தான் உண்மையாக்கணும். என்னை எல்லாரும் பக்தி வேதாந்த சுவாமின்னு கூப்பிடுறாங்க, அந்த பேருக்கு நீங்க என்ன தகுதி உள்ளவனா ஆக்குங்க. எவ்வளவு பணிவு இருந்தா இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வார். நான் வெறும் உங்க கையில கருவிதான், நீங்க என்ன எப்படி வேணாலும் ஆக்கி வைக்கலாம். அந்த பிரபுபாடைய லெட்டர், அவருடைய அந்த கவிதை, அந்த ஜலதுல்லா கப்பல் எழுதுறாரு, நான் வந்து உங்க கையில கருவி மட்டும்தான், நீங்க என்ன எப்படி வேணாலும் ஆக்கி வைக்கலாம், நீங்க என்ன எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். யுவர் இன்சிக்னிபிகன்ட், உங்களுடைய ஒரு என்னது ஒன்றுமில்லாத, இன்சிக்னிபிகன்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்சிக்னிபிகன்ட்க்கு ரொம்ப குறைவான, முக்கியமற்ற நான் ஒரு முக்கியமான ஆளே இல்லை. ஆனா என்னை போய் என் குருமராஜ் சொல்லியிருக்காரு, நீங்க மேற்கத்து நாட்டு போய் பிரச்சாரம் பண்ணுங்க. இப்ப அவருடைய விருப்பம் அப்படி இருக்கும்னா, உங்களுடைய அனுகிரகத்துக்குன்னா அது நடக்கும் அப்படின்னு எழுதுறாரு. அவர் பாருங்க, பிரபுபார் இந்த உலகத்தையே கிருஷ்ணபக்தியில் மூழ்கடிச்சாரு. எவ்வளவு பணிவு, துளி கூட கர்வம் கிடையாது. துளி கூட கர்வம். அற்பமான ஜீவன். இப்படிதான் நம்ம எப்பவுமே நினைக்கிறோம், நான் வந்து கடைநிலையான ஆத்மா. இதை நம்ம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். சிலப்போ நம்ம வரும்போது பக்தர்கள் நமக்கு மரியாதை செய்வாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க, நம்மளை புகழ்வாங்க. இதெல்லாம் தலைக்கு ஏறவே விடக்கூடாது. இதெல்லாம் என் குரு மகாராஜுக்கு, என்னுடைய பிரபுபாதருக்கு. அவங்க இல்லைன்னா நான் ஒரு அற்பமான ஜீவன். நான் பௌதிகத்துல சாக்கடையில இருந்தேன். பிரபுபாடைய கருணையால எனக்கு கிருஷ்ணபக்தி பண்ண பயிற்சி கிடைச்சிருக்கு, பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்ன ஒருத்தர் பார்த்து ஹரே கிருஷ்ணா சொல்லி நமஸ்காரம் பண்றாருன்னா அந்த புகழெல்லாம் பிரபுபாதருக்கு தான், அந்த புகழெல்லாம் ஆன்மீக குருக்கு தான். நான் வெறும் கருவிதான், இல்லையா? இப்போ இந்த செல்போன் நான் பயன்படுத்துறேன். இந்த செல்போன் வந்து நான் பயன்படுத்தினா இது எவ்வளவு விலை மதிப்புள்ளதா இருந்தாலும், செல்போன் யார் வச்சிருக்காரோ அவர் தான். ஓ, இவர் வந்து 1,00,000 மதிப்புள்ள செல்போன் வச்சிருக்கிறாரா? அப்ப இந்த இந்த கருவியை விட இந்த கருவி வச்சுக்கிறது தான் பெரிய ஆளு. இப்போ இந்த செல்போனோட விலை 1,00,000 வச்சுக்கோங்களேன். இந்த செல்போன் விலை மதிப்புடையது. இந்த 1,00,000 செல்போன் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, அப்ப நான் பெருசா, இது பெருசா? நான் தான் பெருசு, ஏன்னா 1,00,000 போன் நான் வச்சிருக்கேன். அந்த மாதிரிதான் நான் பகவானுடைய கையில ஒரு கருவி. இந்த கருவி வந்து எவ்வளவு பெருசுன்னு இல்ல, இந்த கருவி வச்சிருக்கிறாள் எவ்வளவு பெரிய ஆளு. ரைட்டா? இந்த கருவி வந்து துருப்பிடிச்ச கருவியா இருக்கலாம், இல்ல ரொம்ப நல்ல இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கலாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்றாரு பாத்தீங்களா, அவர் தான் கிரேட். அந்த கருவியை பயன்படுத்துவர் தான் உயர்ந்தவர். கருவி என்னைக்கு நம்ம புகழ்றது இல்ல, கருவியை பயன்படுத்துறது தான் புகழ்றோம், இல்லையா? ஒரு கன் ஷாட் ஒருத்தர் பண்றாருன்னா, கன் ரொம்ப நல்லா சொல்லாது, கன் ஷாட் பண்ணவர் தான் புகழ்றோம். ரைட். சோ அதனால இந்த கருவிங்கிற இடத்துல வரும்போது அந்த கருவிக்கு எந்த ஒரு புகழும் கிடையாது. அதனாலதான் வைஷ்ணவர் என்ன சொல்லுது, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, ஒரு வைஷ்ணவர் எப்படி இருக்கணும், உப்பு மாதிரி இருக்கணும், இல்லையா? உப்பு வந்து சாம்பார்ல உப்பு கொஞ்சம் கூட போச்சுன்னு வச்சுங்களேன், உப்பு அதிகமா வச்சிருப்பாங்க. உப்பு கரெக்டா இருந்துன்னா சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, உப்பு கரெக்டா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சாம்பார் நல்லா இருக்கு, ஆனா உப்பு அதிகமாயிட்டுன்னா உப்பு கூடி போச்சுக்கிறேன். அந்த மாதிரி உப்பு வந்து தன்னை சாம்பார்ல போய் கரைச்சிக்கும். கரைச்சிக்கிட்டு புகழ பூரா சாம்பார் கொடுத்து, ரைட். மெழுகுபத்தி வந்து ஊருக்கெல்லாம் வெளிச்சு கொடுத்து அதை அப்படியே தன்னை அழிச்சுக்கும். இந்த எண்ணெயில திரியில போடுற எண்ணெயில திரி போட்டிருப்பாங்க, திரி வந்து எல்லாருக்கும் வெளிச்சு கொடுத்துட்டு அது தன்னை மாச்சு.
அந்த மாதிரி நம்ம பக்தி சேவையில பின்னாடி இருக்க படிக்கணும், முன்னாடியே இருக்கக்கூடாது, பின்னாடியே இருக்கு. எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவருக்கு தான், நான் வெறும் கருவிதான். இதை நாம் மறக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயத்துல பிரம்மா தெளிவா இருக்காரு. சோ அப்ப நம்ம அந்த மகாஜனத்தை பின்பற்றணும். மகாஜன் எனக்கு சம்பந்தா நம்முடைய பூர்வாச்சாரியர், நம்முடைய ஆச்சாரியர் அப்படிதான் இருக்காங்க. பிரம்மாவிட்ட இருந்து ஆரம்பிச்சு பிரம்மாட்ட இருந்து ஆரம்பிச்சு நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற எல்லா ஆச்சாரியரும் எப்படி இருக்காங்க? தன்னை ஒரு கருவியா தான் இருந்துச்சு. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தா ஸ்ரீமத் பாகவதம் கி ஸ்ரீல கோபால் கி. உங்களுக்கு ஏதாவது